வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஆத்தா கருணையோடையும் அபிராமி அன்னையோட ஆசீர்வாதத்தாலும் அனைவருக்கும் நினைத்தது நிறைவேறணும். வாங்க, இன்று ஒரு தகவல் சுத்தமாக யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதும் அதே தான், பலன் தரும் பதிகங்கள். நாம் தொடர்ந்து இப்போ ஒரு 1 வீக்காக நம்ம திருப்பி எல்லா பதிகமும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் 9லேருந்து 10லேருந்து ஆரம்பித்தோம். கடன் தரும் கடனில் நீக்கிறதுக்கு உண்டான வழிகள், முறைகள், அதுக்கப்புறம் அதுக்குண்டான பதிகங்கள், அப்புறம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கிறதுக்கு, இப்படி பல பதிவுகள் பார்த்தோம். இப்போ பகுதி 13ல் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. அதனால் 2 பிரிவாக கொடுத்து பகுதி 1, 2 அதில் இன்றைக்கி 2வது பாடலும் 11வது பாடலும் 22வது பாடலும் பார்த்துடலாம். இதோட எப்படி பார்த்தாலும் பலன்கள் பார்த்தா, கணவன் மனைவி இடையே இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வழிவகுக்கிற பாடல், இப்படியெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றதுக்கு, இல்லை பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடல்களை பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு இந்த 5 பாடல்கள் அபிராமி அந்தாதியிலேருந்து நான் தொகுப்புலேருந்து எடுத்தேன். முதல் பிரிவில் இந்த 3 பாடல் கொடுப்போம். பாடல் 2 பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்த்துடலாம் வாங்க. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு இருக்கக்கூடிய துணை எப்படிப்பட்டதுன்றத நாம தான் தீர்மானிக்கிறோம். நம்ம நல்ல துணையை இப்போது படிக்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம கூட சேர்றவங்க எப்படி இருக்கணும், நல்ல நம்மளோட படிக்கிறவங்களை வச்சுக்கிட்டா நாம் அவங்கக்கிட்டேருந்து 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு நாம் முன்னுக்கு வரலாம். அந்த மாதிரி எனக்கு அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறது யார், நீ. நான் தொழுகின்ற தெய்வமும் நான் நினச்சது உன்னை மட்டும்தான். ஏன்னா அவர் யாரையும் தொழ மாட்டார். முருகரை போய் பார்த்தாலும் அம்பாள் அபிராமி தான் கண்ணுக்கு தெரிவாங்க. எந்த கடவுளை பார்த்தாலும் அன்னை அபிராமி தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அதை தான் சொல்கிறார், யாராவது ஒரு தெய்வத்தை நீங்கள் பற்றிக்குங்க, அந்த தெய்வத்துக்கு உண்டான பாடல்கள், அந்த தெய்வத்துக்கு உண்டான நாட்கள், சிறப்புகள், விரதங்கம் அப்படி அனுசரிச்சுட்டு போனோம்னா நமக்கு கண்டிப்பாக நினச்சது நடக்கும். அதான் சொல்கிறார், எனக்குண்டான துணையும் நீ தான், நான் தொழுற தெய்வமும் நீ தான், என்னோட தாயும் நீ தான். அவருக்கு மட்டும் இல்லை, அகில உலக அண்ட சராசத்துக்கும் அவள் தான் தாய். அது மட்டும் இல்லை, என்னென்னு சொல்கிறார் பாருங்க, சுருதிகளின் பனை. சுருதிகள்னாவே எல்லாருக்கும் தெரியும், என்னது, வேதம். வேதத்துக்கெல்லாம் தலைவி யாரு, நீதான். அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கும், கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும். ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு கிளைகள் இருக்கு, கனிகள் இருக்கு, பூக்கள், வேறு, நடுப்பகுதி, இலைப்பகுதி இருக்கு. ஆனால் கண்ணுக்கு என்ன தெரியும், அந்த கிளைப்பகுதி மட்டும் தான் தெரியும். கிட்ட வரதான் அதோட வேறு, அடிப்பாகம் தோண்டதான் அதோட வேறு தெரியும். அந்த மாதிரி தான் நீ. எப்படி, நீ அனைத்து வேதத்துக்கும் தலைவி. அது மட்டும் இல்லை, நீ பனிமலர் பூங்கனை. அம்பாள் எப்பவுமே கையில் பூங்கனைகள் வைத்திருக்காள். அதை ஏவறதுக்கு என்ன கையில் வச்சிருக்கா, கருப்பு சிலை. என்னது, கருப்பு வில்லு. கருப்பு சிலைன்னா கரும்பை வில்லாக வைத்திருக்காள். எந்த நேரமும் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக மென் பாசாங்குசம் போன்ற கையில் என்ன வச்சிருக்கா, ஆயுதங்களையும் வைத்திருக்கிறாள். யார் அவள், திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. உன்னை எப்படி எங்களால் கண்டுபிடிக்க முடியும், எங்களுடைய அறிவால மட்டும்தான் உன்னை உணர முடியும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு நம்ம அபிராமி பட்டர். வாங்க அடுத்த பாடல் 11. ஆனந்தமாய் என் அறிவாய். சண்டை கிண்ட வராம அப்படியே வந்தாலும் அது சரியாகிறதுக்கு. ஆனந்தமாய் என் அறிவாய், நிறைந்த அமுதுமாய், வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் ஆனந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. இதுல எப்படி சொல்ல வர்றாருன்னா, அம்பாளை எப்படி ஒப்பிடுறார், நீ என்னைக்கும் ஆனந்தமாய் இருப்பவள். மனிதர்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்படிப்பட்டிருந்த பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஆனால் கடவுள் அப்படி இருக்க முடியாது இல்லையா. கடவுள் ஆனந்தமாக இருந்தால் தான் நம்முடைய பிரச்சனைகளை கேட்டு சரி பண்ண முடியும். நீ எப்பேற்பட்டவள், ஆனந்தமயமானவள். என் அறிவா, என் உள்ள இருக்கிற அறிவு யாரு, நீதான். எனக்கு கொடுத்த உடம்பு நீதான். எனக்குள்ள இருக்கிற வேலை செய்கிற அறிவு, என்னுடைய பண்பு, குணம் அனைத்தும் கொடுத்தவள் நீதான்.
நீ எப்படி இருக்கிறன்னு சொல்றா பாருங்க, நிறைந்த அமுதமாய். ஒரு அமுதம்ங்கிறது ஒரு குடத்துக்குள்ள அடைபட்டுனா அது அதோட முடிஞ்சிடும். ஆனா அம்பாள் குடத்துக்குள்ள அடைப்பவர்களா இல்லை. அவள் எப்படி ஒப்பிடுறார்? வான் அந்தமான வடியுடையாள். வானத்திற்கு இணையாக ஒப்பிட. உன்னுடைய அமுதம்ன்றது என்னன்னா அறிவு. உன்னுடைய அறிவு இதை உன்னோட முடிக்காம இந்த வானளவுக்கு இருக்கிற வடிவுடையாள் சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மறை நான்கினுக்கும், மறைனாலும் வேதம் தான். 4 வேதம் இருக்கிறதுலே என்னது? வேதம். வேதங்கள்லாம் எங்க இருக்கா? அதோட திருவடி பாதத்துல, அம்பாலோட திருவடி பாதத்துல இருக்கிற எங்க? தாமரை மலர் மேல், சரணார விந்தம், தாமரை மலர் மேலே வீற்று இருக்கிறாம். ஏன்? அம்பாலோட திருவடி தாமரையில் இருக்கு. வேதத்துக்கெல்லாம் அதிபதி யாரு? அம்பாள். அப்போ அந்த வேதம் எங்க போய் சரணாகதி அடையும்? அம்பாலோட திருவடி பாதத்துல. அதோடு எப்படி முடிக்கிறார் பாருங்க, எம்பெருமானையும் உள்ள இழுக்கிறார் பாருங்க. தவள நிறக்கு ஆனந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. தவள நிறம்னா வெண்மை நிறம். வெண்மை நிறன்றது சாம்பல். சாம்பல்ன்றது எங்க சொல்றான்னா, நமக்கு பிறந்ததுலேருந்து நம்ம ஒரு கடைசி காலவற்றிற்கும் துணையாகிறோம். ஆனால் கடைசியில் நம்ம இறந்த பிறகு எங்கே போவோம்? சுடுகாடு எரித்ததுக்கு அப்புறம் சாம்பல். அந்த இடத்துல யார் வருவாங்களா நமக்கு துணையா? எம்பெருமான் தான் வருவார். அந்த எம்பெருமானோட சிரத்தை அலங்கரிப்பவள் யார்? முடிக்கண்ணியதே அம்பாள். எவ்வளவு அழகா ஒப்பிடுறார் பாருங்க. இது அருணகிரிநாதரும் சொல்லுவார், சிவவாக்கியரும் சொல்லுவார். நம்ம பட்டினத்தாரும் அழகா சொல்லியிருப்பார். வாங்க பாடலின் 22 போவோம். கொடியே இளவஞ்சி கொம்பே. இந்த பாடல் ஒரு மனைவியின் உயர்வுக்கு கணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. இதுல அவர் ஒரு விண்ணப்பத்தையும் அழகா சேர்த்தே வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு பாருங்க. நீ யாரு? இளவஞ்சி கொடி. அதாவது அம்பாள வெறும் சிற்றடையாள். அவள் என்னது? சிறுத்த இடையாள்ன்றத சிற்றடையாள். அதை நம்ம ஒரு கொடி மாதிரி அவரை ஒப்பிடுறாரு அம்பாள. நீ ஒரு கொடி. அந்த கொடி இளம் மஞ்சி கொடினா இளம் கொடி. இளம் கொடி படறதுக்கு ஏதாவது ஒரு கொம்போ, அதுக்கு ஒரு படறதுக்கு உண்டான ஒரு துணை தேவை இல்லையா? மனைவி எப்படி இருப்பாளாம்? ஒரு துணையை நாடிக்கொண்டு இருப்பாளாம். அந்த கொம்பாக யார் வர வேண்டுமாம்? கணவன் இருக்க வேண்டுமாம். எவ்வளவு அழகா ஒப்பிடுறார் பாருங்க. நீ ஒரு கொம்பு. அந்த கொம்பு படுறதுக்கு ஒரு இளவஞ்சி, அந்த ஒரு இளம் தளிர் படறத்துக்கு தேவைப்படுறான கொம்பு கணவனாக இருக்க வேண்டும். எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே. மறையினாலும் வேதம்தான், பரிமளம்னா தாமரை, பனிமால் இமய பிடியே. அதாவது அந்த கொடி படுறதுக்கு உண்டான கொம்பாக இருக்கணும். எனக்கு எதுக்கு வம்புன்னு ஒரு கணவன் இருந்திடக்கூடாது. மனைவியின் உயர்வுக்கு கணவன் பாடுபட வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். அம்பாள் எப்படியா? அனைத்து வேதத்துக்கும் அதிபதியானவள் அவள். அந்த வேதம் சரணாகதியான தாமரை மலர் மேல் வீற்றிருப்பாள். இமய பிடியே. அவள் யாரு? இமயத்தில் வீற்றிருப்பாள். யாரோட? சிவபெருமான். அவளை அம்பாளை எப்படி யாரெல்லாம் வருவான்? 30 முக்கோடி தேவர்கள் வழிபடுறாங்க. பிரம்மன் முதலாய தேவரை பெற்றம்மன், அனைத்து உயிரினங்களும் பெற்றதுன்னு அண்ட சராசரத்துக்கும் சொல்கிறார். பெற்ற அம்மே அடியேன். எல்லாரையும் பெற்றவள் தாய் அவள் தானே. அகில உலகத்துக்கும் தாய் அவள். அப்படிதான் சொல்றாரு. அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அனைத்து சித்தமகா புருஷர்களும் அனைத்து அறிஞர்களும் வைக்கிற ஒரே வேண்டுகோள், இந்த பிறவி பிணியான மனித பிரிவியை எனக்கு இனிமேல் வேண்டாம், இனிமே என்ன பிறவாமல் பார்த்து கொள்ளுன்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இந்த விண்ணப்பத்தையும் வைக்கிறார். இப்படிலாம் பண்ண அபிராமி பட்டருக்கு அம்பாள் எவ்வளவு கருணை பண்ணினான்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய விண்ணப்பமும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய வேண்டுதலும் நிச்சயமாக சரியாக இருந்தால் கண்டிப்பாக அம்பாள் அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும்
அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காட்டுவாள்ன்றத அந்த காலத்திலே அபிராமி பட்டர் அவருக்காக இதை சொல்லலை, பின்னாடி வரும் நமக்காக தான் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நாம் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலையை நம்மளுடைய இதை கரெக்டாக செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு உண்டானதான் ஆத்தாள் பார்த்து கொள்ளுவாள். அதுக்கு நடுவில் தான் நாம் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறதோ இல்லை அம்பாளை சரணாகதி அடைகிறதோ இதெல்லாம் நாமளாக ஏற்படுத்திக்கிறது. இது பண்ண பண்ண நம்ம மனசும் தூய்மை அடையும், உள்ளமும் தூய்மை அடையும், நினைத்தது நிறைவேறும். என்ன மக்களே, இந்த பலன் தரும் பதிகங்கள் கொஞ்ச நாள் நிறைய பேர் பார்க்கல, பாருங்க. நன்றி, வணக்கம்.